ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாங்க, என்ன மாங்காய் தோப்புக்குள்ளே காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பூ பிடிச்சி சின்ன சின்ன மாங்காவாக இருக்கும்போதே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். எதுக்கு அப்படின்னா, நீர் மாங்காய் போடுறதுக்கு. வடு மாங்காயின்னு சொல்லுவாங்க, நீர் மாங்கான்னு சொல்லுவாங்க. இதில் 4-5 வெரைட்டி பண்ணியிருக்கோம். அதை பற்றி பார்ப்போமா? பாருங்கள், எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும்போதே அறுத்துட்டு வந்துட்டோம். பெருசாக இருக்கிறதுக்கு விடலை. இது க்ளோஸ்அப்பில் காட்டுறதுனால கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு தெரியுது. ஆனால் குட்டி குட்டி மாங்காய் இது கீழேயும் விழுந்திருக்கும். இதுலேயே 2 ரகம் குண்டு மாங்காவும் இருக்குது. அதே போல் இது பாருங்கள், பறிச்சுட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாமே அந்த பாலெல்லாம் பட்டிருக்கும், அது எல்லாமே க்ளீன் பண்ணேன்னா அழுக்காக இருக்கும். எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு துணியால் காய வைக்கணும். நல்லா சூப்பராக காய்ஞ்ச உடனே விளக்கெண்ணெய் வச்சு கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் இருந்தால் போதும். அதை ஃபுல்லாகவே இந்த மாங்காயில் தேய்ச்சிடணும். தேய்ச்சிட்டு மறுநாள் வந்து ஒரு டம்ளர் உப்பு, கல்லுப்பு இவ்வளோ, அதாவது 1/2 கிலோ மாங்காய்க்கு சாரி, ஒரு கிலோ மாங்காய் இருக்கும். எடையை பார்க்கல, நாங்கள் குத்து மதிப்பாக தான் போட்டோம். 1 கிலோ மாங்காவுக்கு 1 டம்ளர் உப்பு போட்டு அந்த கழுவி ஆற வச்சு விளக்கெண்ணெய் தடவின அந்த மாங்காவை நல்லா இதில் போட்டு நல்லா குலுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். குலுக்கிட்டு 2 நாள் கழித்து பார்த்தா எல்லா தண்ணியும் இறங்கி இருக்கும். உப்பு தண்ணியெல்லாம் ஆனவனை இது பாருங்கள், 1 டம்ளர் மிளகாய்த்தூள், கடையில் வாங்கின மிளகாய்த்தூளே போடலாம். பாருங்கள், உள்ளே பார்த்தோடனே அந்த ஒரு 2 நாள் கழித்து பண்ணினதுக்கே அவ்வளோ சூம்பிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, சூம்பிடுச்சு. 1/2 டம்ளர் கடுகு தூள், கடுகு வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கலந்து விட்டுக்கணும். டெய்லி காலையிலையும் மாலையிலையும் கலந்து விட்டிங்கன்னா ஒரு 2 நாள் இல்லைன்னா 3 நாள் கழித்து பார்த்தோன்னா இந்த மாதிரி சூம்பி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் போல் இருக்கா. இது நீர் மாங்காவும் சொல்லலாம், வடு மாங்காவும் சொல்லலாம். அடுப்பில் வைக்காமல் பொடியெல்லாம் வறுக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக போட்டு சாப்பிட்றது ஃப்ரெண்ட்ஸ்.